வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரேம் ஆடியோஸ் நெய்வேலி. இன்றைக்கான வீடியோவில் ஒரு 5.2 மேனுவல் ஆம்ப்ளிஃபையரை பற்றி வந்து பார்க்க போகிறோம். இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையர் யாருக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி கடையநல்லூர்லேருந்து கார்த்திக் அப்படின்ற ஒரு நண்பருக்காக தான் இந்த ஒரு சூப்பரான மாடல் 5.2 மேனுவல் ஆம்ப்ளிஃபையரை நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையரில் நம்ம டால்பி டிடிஎஸ் சப்போர்ட்டுக்காக FT003 டீகோடர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா டிரான்சிஸ்டர் பேஸ்டு ஆம்ப்ளிஃபையர் தான். ஆம்ப்ளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக்கு, யூஸ் பண்ண மெட்டீரியல், அதுக்காக பண்ணப்பட்ட ஒயரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்கோம். ஒரு சூப்பரான ஒரு ஒயரிங்கோட அருமையான ஒரு டிசைனில் தான் இந்த 5.2 மேனுவல் ஆம்ப்ளிஃபையர் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாடலில் நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்கோம், நெக்ஸ்ட்டு இந்த மாடலோடைய ஆம்ப்ளிஃபையர் ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்றதையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி யூடியூப்பில் ஒரு வீடியோ, அதாவது பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் உருட்டுக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு தான் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து மக்களை வந்து ஏமாற்றிட்டுருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா டால்பி அட்மாஸு, டால்பி டிடிஎஸ் இப்படின்ற ஒரு பேரை வச்சு மக்களை வந்து ஏமாற்றிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டாபிக் தான் இருந்தது. அதே மாதிரி யூஸ் பண்ணுற போர்ட்ஸு, அதாவது ப்ரோலாஜிக் போர்டு, ஆடியோ போர்ட்ஸு இதெல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் ஒர்த்தபிள் இல்லை அப்படின்ற மாதிரி வீடியோஸ் வந்து போயிட்டு இருந்தது. ஆக்சுவலாக அந்த வீடியோ எதுக்குன்னே எனக்கு இன்னும் புரியல. அதாவது அசம்பிள் ஆம்ப்ளிஃபையரில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பேர்ஸு இது எல்லாமே வந்து ஒரு பிராண்டடு கூட ஒப்பிடுறாங்களா, இல்லை அதுக்காக எதனா ஒரு வீடியோ போடுறாரா அப்படின்றது எனக்கு புரியல. அதாவது பார்த்திங்கன்னா அதில் நிறையா நோட் பண்ணதில் நேம், அதாவது RO3Dயாக இருக்கட்டும், இல்லை ஒரு போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கெப்பாசிட்டர்ஸ் மேலே இருக்கிற wrapping வந்து பிரிக்கிறது, ஐசியோட நம்பர் அழிக்கிறது, இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணுற அதாவது போர்டு ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒர்த்தபிளே கிடையாது, எல்லாமே வேஸ்ட்டு தான், நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான சவுண்டே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக என்ன தான் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத இன்னுமே எங்களுக்கு புரியல. ஒரு தேட்டரில் உள்ள எஃபெக்ட் மாதிரி நம்ம வீட்டில் கேட்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ரூபா செலவு பண்ணணும் அப்படின்றத யோசித்து பார்த்தாலே ஒரு பக்கம் தலைவலிக்குது. அதாவது ஒரு நார்மலாக ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஆம்ப்ளிஃபையர் வாங்கி நம்ம வீட்டில் நல்ல சவுண்ட் எஃபெக்டோடு கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அசம்பிளில் தான் பண்ணி ஆகணும், அதுக்கு வேறு சான்ஸே கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனுங்களும் சரி, கிரியேட்டர்ஸ்களையும் சரி தான் குறை சொல்கிறது அப்படின்றது வந்து ஒரு தப்பான விஷயம். அதாவது பிராண்டடில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆடியோ அவுட்புட்டுக்கும் அசம்பிளிங்கில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆடியோ அவுட்புட்டுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா பிராண்டடு தான், அசம்பிள் தான். அசம்பிளில் நமக்கு எந்த அளவுக்கு ஆடியோ கொண்டு வர முடியுமோ அவ்வளோதான் கொண்டு வர முடியும். பிராண்டட் ஏவி ரிசீவர்லேருந்து வரக்கூடிய ஆடியோவுக்கும் நம்ம அசம்பிள் ஆம்ப்ளிஃபையர்லேருந்து வரக்கூடிய ஆடியோவுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி அசம்பிள் ஆம்ப்ளிஃபையர்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் ரொம்பவே வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம். ஏன்னா அசம்பிள் ஆம்ப்ளிஃபையர்ஸ் வந்து எதுக்காக நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பட்ஜெட் வைஸில் நல்ல ஒரு சவுண்டு, நல்ல ஒரு திருப்தியான ஒரு சவுண்டை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் அசம்பிள் ஆம்ப்ளிஃபையர்ஸு. இப்படியும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அசம்பிள் ஆம்ப்ளிஃபையர்ஸ் எந்த அளவுக்கு ஒரு உயரத்துக்கு வந்திருக்கு அப்படின்றது இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. அதாவது ஒரு 2010 2012 இந்த மாதிரியான ஒரு செக்ஷன், அதாவது அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டால்பி டிடிஎஸ் அப்படின்றது வந்து பிராண்டடில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி அசம்பிள் ஆம்ப்ளிஃபையர்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா டால்பிக்கான டீகோடர்ஸு, டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான டீகோடர்ஸ்லாம் வச்சு இன்றைக்கி நம்ம அசம்பிள் ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதுவே இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா ஒரு அசம்பிள் ஆம்ப்ளிஃபையருக்கான ஒரு வெற்றி தான். ஏன்னா இன்றைக்கி நார்மல் பட்ஜெட்லேயே நம்ம வீட்டில் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான அசம்பிள் ஆம்ப்ளிஃபையர் நம்ம வீட்டில் வந்து வாங்கி வைக்க முடியும். பிராண்டட்லாம் அவ்வளோ ரூபாய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தான் நம்ம டால்பி டிடிஎஸ் கேட்க முடியுமா அப்படின்றது கிடையாது.
இன்றைக்கி டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான டீகோடர்ஸ் நிறையா வந்து போச்சு. ரிமோட் கிட் இருக்குது. ஃபுல்லாகவே நீங்கள் டிஜிட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஆம்ப்ளிஃபையர்ஸ் வந்து நம்மளால் ரெடி பண்ண முடியும் அப்படின்றது அசம்பிளுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான். பிராண்டட் ஏவி ரிசீவர்ஸ் வாங்கி வச்சுட்டா மட்டும் நம்மளால் ஒரு டால்பிலையோ இல்லை டிடிஎஸ் ஃபார்மேட்டில் இல்லை டால்பி அட்மாஸ் ஃபார்மேட்லலாம் நம்மளால் சாங்ஸோ இல்லை படமெல்லாம் பார்க்க முடியாது. அதுக்கான சோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் அசம்பிள் ஆம்ப்ளிஃபையர்ஸும். அதுலேயுமே நமக்கு டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் இருக்குது. டால்பி அட்மாஸ் கிடையாது. அட்மாஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சீலிங்ஸில் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்மள டாப், அதாவது அட்மாஸ்பியர், அதாவது மேலே இருக்கிற ஸ்பீக்கர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கும், லெஃப்ட் சைடு இருக்கும். இதை தான் வந்து அட்மாஸ்பியர் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு தண்டர் ஸ்டாமு, இல்லைனா மழை பெய்யுறது, இல்லை ராக்கெட் போகிறது, இல்லை ஜெட்டு, இந்த மாதிரியான ஒரு சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப்பில் தான் வரும். இதை தான் வந்து அட்மாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த அட்மாஸ் ஃபார்மேட் பார்த்திங்கனாக்கா நமக்கு அசம்பிள் ஆம்ப்ளிஃபையரில் ஆடியோ அவுட்புட் வராது. இப்போ நமக்கு எது வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்பி டிடிஎஸ் 5.1 வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான டீகோடர்ஸ் வந்து அசம்பிளில் வருது. அதாவது கீழே இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சரவுண்டு, லெஃப்ட், ரைட்டு, சென்ட்ரு, சப்வூஃபர், இதுக்கு மட்டும்தான் ஆடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டால்பியில் ஒரு டிடிஎஸ்லலாம் வந்து அசம்பிளில் நிச்சயமாக வந்து கேட்க முடியும். அதனால் எந்த ஒரு டெக்னீஷியனோ அசம்பிள் ஆம்ப்ளிஃபையரில் டால்பி அட்மாஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா எந்த ஒரு கஸ்டமரும் நம்பாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே தெளிவாக தான் இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க, யூடியூப் மூலயமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி யாரையுமே நம்மளால் ஏமாற்ற முடியல. இருந்தாலும் என்னால் வந்து அசம்பிள் ஆம்ப்ளிஃபையரில் டால்பி அட்மாஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்பாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 தான். அதாவது ஒரு டால்பி இல்லை டிடிஎஸ் ஃபார்மேட்டில் இருக்கிற ஆடியோ பார்த்தீங்கன்னா 5.1 ட்ராக்கில் கொடுக்குறதுக்கு மட்டும்தான் அசம்பிளில் இன்னி வரைக்குமே அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. அப்படி 5.1 நீங்கள் ரியாலிட்டியாக கேட்கணுன்னா அதுக்கான இன்புட் சோர்ஸ் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் கேட்க முடியும். இது அசம்பிள் ஆம்ப்ளிஃபையருக்குன்னு கிடையாது, பிராண்டடுக்குமே இதே தான். நம்ம என்ன சோர்ஸ் இன்புட்டாக கொடுக்குறோமோ அதில் என்ன ஆடியோ இருக்கோ அதை தான் நமக்கு டீகோடர் பிரித்து கொடுக்கும். அதே மாதிரி தான் பிராண்டடும். நீங்கள் என்ன இன்புட்டில் நீங்கள் என்ன ஆடியோ இன்புட்டாக கொடுக்குறீங்களோ அதை தான் பிராண்டட் ஆம்ப்ளிஃபையர்ஸுமே பிரித்து கொடுக்கும். வாங்க நம்மளுடைய வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஆம்ப்ளிஃபையரில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். டிரான்ஸ்ஃபார்மர் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 30 வோல்ட் 12 ஆம்பியரில் பியூர் ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ரெக்டிஃபையர் செக்ஷனில் 3510 மெட்டல் டயோடும் 50 வோல்ட் 10,000 MFTயில் 4 கெப்பாசிட்டர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இதில் யூஸ் பண்ண ஐசிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டிரான்சிஸ்டர் ஐசி தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். 5 சேனல் ஆடியோக்காக பார்த்தீங்கன்னாக்கா 10 டிரான்சிஸ்டரில் சக்தி பிராண்டோடைய போர்டு வந்து பயன்படுத்தியிருக்கோம். சப்வூஃபருக்காக பார்த்தீங்கன்னா 4 டிரான்சிஸ்டரில் 2 போர்டு வந்து பயன்படுத்தியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா குமார் பிராண்டோடைய 4 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு 2 வந்து பயன்படுத்தியிருக்கோம். யூஸ் பண்ண ப்ரோலாஜிக் போர்டு பார்த்தீங்கன்னா வசந்த் பிராண்டோடைய வெர்ஷன் V3 தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட் 2 பக்கர் நோட் வந்து கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கர் நோட்ரு பார்த்தீங்கன்னா டால்பி டிடிஎஸ் டீகோடருக்காகவும் இன்னொரு பக்கர் நோட்ரு USB போர்டுக்காக வந்து கொடுத்துருக்கோம். ஆம்ப்ளிஃபையரில் பயன்படுத்தின ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பிராண்டோடைய 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஆம்ப்ளிஃபையரில் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக FT003 டீகோடர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு HDMI இன்புட் இருக்கும், ஒரு ஆப்டிக்கல் இருக்கும், ஒரு கோஆக்சில் இருக்கும். இது மூலயமா நமக்கு ஒரு HDMIயோ இல்லை ஆப்டிக்கல் இல்லை கோஆக்சில் மூலயமாவோ நம்ம ஒரு டிஜிட்டல் இன்புட் கொடுக்கும்போது வீடியோவில் என்ன கண்டென்ட் ஆடியோ இருக்கோ அதை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டீகோடர் வந்து பிரித்து கொடுக்கும். ஒரு டால்பி இல்லை டிடிஎஸ் ஃபார்மேட்டில் இருக்கிற ஆடியோவாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆம்ப்ளிஃபையர் ஒரு டால்பி இல்லை ஒரு டிடிஎஸில் கண்டிப்பாக ப்ளே ஆகும். ஆம்ப்ளிஃபையர்ஸில் பயன்படுத்தின மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் மட்டும்தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி நம்ம பண்ணியிருக்கிற ஒயரிங்கும் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்கோம். நமக்கு அம்மிங் நாய்ஸ்ன்றதே வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஒயரிங்குமே வந்து பண்ணியிருப்போம். ஆம்ப்ளிஃபையரோடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம்.
இதயம் இதுவரை துடித்ததில்லை, இப்போ துடிக்கிறதே. என் மனசு இதுவரை பறந்ததில்லை, இப்போ பறக்கிறதே. நடக்குது கால்கள் அச்சம், மிச்சமே எல்லாம். ஆம்ப்ளிஃபையரோட ஃபுல் பேக்கேஜை பற்றி பார்ப்போம். கஸ்டமர் வந்து இப்போதைக்கு எனக்கு ஒரு சப்வூஃபர் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம இதில் என்ன சப்வூஃபர் பயன்படுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா JBL 1500 12 இன்ச்சு தான் வந்து பயன்படுத்திருக்கோம். சரௌண்ட் பாக்ஸும் லெஃப்ட் ரைட் பாக்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா தேட்டர் டைப் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கோம், கிராஸ் டைப் பாக்ஸு. இதில் வந்து 8 இன்ச்சஸில் வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து பயன்படுத்திருக்கோம். சென்டருக்காக பார்த்தீங்கன்னாக்கா பார் டைப் பாக்ஸ் தான் வந்து பயன்படுத்திருக்கோம். இதில் 2 6 இன்ச்சஸ் வந்து பயன்படுத்திருக்கோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சப்புக்கு மேலே வந்து மெட்டல் க்ரில்லும் போட்டு கொடுத்துருங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் செக்ஷனில் இருக்கிற ஹோல்ஸ்லேயுமே எனக்கு வந்து ஒரு க்ரில் வச்சு கொடுத்துருங்க. ஏன்னா எலி தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் எனக்கு எல்லாமே கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதேமாதிரி கஸ்டமர் கேட்ட மாதிரியே நம்ம பார்த்திங்கன்னா பேக் சைடும் சரி அந்த ஹோல்ஸில், அதாவது ஏர் ஹோல்ஸ்லேயுமே ஒரு க்ரில் வச்சாச்சு. சப்வூஃபருக்குமே பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக மெட்டல் க்ரில் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இந்த மாடலில் உங்களுடைய வீடுகள்லையும் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான 5.2 மேனுவல் ஆம்ப்ளிஃபையர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான ஆம்ப்ளிஃபையர்ஸ் நான் நிச்சயமாக ரெடி பண்ணி கொடுக்குறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.